ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரிமை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். எல்லாருமே காலையில் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு தயாராக நின்றுட்டுருக்காங்க. அப்புறம் வண்டியும் கொஞ்ச நேரத்துலேயே வந்துடுச்சு. காலையில் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு ஜாலியாக கிளம்புறாங்க. மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணியாச்சா சுரேஷ் அப்படின்றாங்க. ஆப்பா பண்ணிட்டேன், மாமா நேராக அங்கே வந்துடுறேன்னு சொல்லிட்டாங்க, நம்ம கிளம்புனா சரி அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் சரி எல்லோரும் கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அவங்களோட அத்தையை ஏண்டா கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்ற அளவுக்கு நிறைய பேசுகிறாங்க. ஏன் வண்டி டிரைவரை கூட ஒழுங்காக ஓட்ட விட மாட்டேன்றாங்க. இப்போ டிரைவர் மொல்ல போப்பா, அப்படி போ இப்படி போன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி படுத்து எடுத்துடுறாங்க. போயிட்டு லொக்கேஷனுக்கு சேரத்துக்குள்ளே அப்புறம் லொக்கேஷனுக்கு போய் இறங்கின உடனே செந்தில் ஆல்ரெடி அங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாரும் இறங்கின உடனே மீனா அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி செந்தில் வண்டிக்கிட்ட வந்து நிற்கவும் எங்க அப்படின்னு மீனா ஓடி போய் கட்டி அணைச்சிக்கிறாங்க செந்தில. யார் அது அப்படின்னு அவங்களோட மலருடைய அத்தையும் மாமாவும் பார்த்துட்ருக்கோம். மீனா, ராஜி, அதாவது கோமதி எல்லாரும் இறங்கினதுக்கப்புறமா செந்திலே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. செந்திலா அப்படின்றாங்க. ஆமாம் தோ என் பையன் மீனாவுடைய புருஷன் அப்படின்றாங்க. ஓ அப்படியா அப்படின்னு. நீனடா சர்ப்ரைஸா அப்படின்னு. நான் ஏற்கனவே வரேன்னு சொல்லிட்டு நம்ம மீனா கிட்ட அப்படின்றாங்க. நான் கூட சும்மா சொன்னீங்களேன்னு நினச்சிட்டேன், இப்படி வந்து நிற்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க அப்படின்றாங்க. ஓ அப்படியா அப்படின்னு ரொம்பவே ஜாலியாக சர்ப்ரைசிங்காக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இவர் என்னுடைய ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இறங்கினதுக்கு அப்புறமா அவங்கள பற்றியும் இது மலரணி, இது வந்து சுரேஷத்தான், இது பாக்கியராஜத்தான், இது மதி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இதை சுற்றி இது உங்களோட அத்தை மாமா எல்லாருமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிடுறாங்க. ஓ அப்படியா, நல்லா இருக்கீங்களா தம்பி அப்படின்றதும் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு செந்திலன்னு சொல்லிடுறாங்க. சரி வந்து கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆகிடுச்சா, வந்த உடனே மாப்பிள்ளை எங்கடா சுரேஷ் ஃபோன் பண்ணியா இல்லையா அப்படின்றாங்க. இன்னும் இல்லை பார்த்தோ பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு. நாமளே வந்துட்டோம், இன்னும் அவர் ஆளே காணோம் அப்படின்றாங்க. மாமா எங்கே மாமா அப்படின்றாங்க. தோ கிளம்பிட்டேன்டா சுரேஷ், உங்கள் அக்கா லேட் பண்ணிட்டா அப்படின்றாங்க. சீக்கிரம் வாங்க மாமா, நாங்கள் எல்லாருமே வந்துட்டோம் அப்படின்றாங்க. சரி நீங்கள் வெயிட் பண்ண வேணாம், அப்படியே எல்லோரும் சுற்றி பார்த்துட்டே இருங்க, வந்துடுறோம் அப்படின்றாங்க. சரி ஓகே மாமா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. என்னாச்சுடா மாப்பிள்ளை வரலையா அப்படின்றாங்க. இல்லைப்பா மாமா அக்கா லேட் பண்ணிடுச்சான், மாமா கிளம்பி வந்துட்டுருக்காங்களா, நீங்கள் எல்லோரும் வெயிட் பண்ண வேணாம், போய் சுற்றி பாருங்கள், நான் வந்துடுறேன்னு மாமா சொல்லிட்டாரு அப்படின்ட்டாங்க. மாப்பிள்ளை கண்டிப்பாக வந்துடுவார்ல, அப்புறம் கடைசி நிமிஷத்தில் ஏதாச்சும் வேலை வந்துடுச்சுன்னு கிளம்பிட்டேன்னு சொல்ல போகிறாரு. மாப்பிள்ளை வரலைன்னா நம்மளே எல்லாரும் கிளம்பலாம், கிளம்பிட்டு போயிட்டு அப்புறமா வரலாம் அப்படின்றாங்க. யோ என்ன ஆச்சு உங்கள் எல்லாருக்குமே, இவ்வளோ தூரம் வந்துட்டோம் திரும்பவும் போகிறேன்னு சொன்னால் எப்படி அப்படின்றாங்க. நம்ம மீனா எல்லாருமே செந்தில் கூட அப்படி தான் நினைக்கிறாங்க, கோமதி கூட தான். அப்போது பாக்கியராஜுக்கு மலருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இவ்வளோ தூரம் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துட்டு அவர் வரலன்றதுக்காக ரிட்டர்ன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்துட்டு அதெல்லாம் இல்லைப்பா மாமா வந்துடுவார் அப்படின்றாங்க. ஆமாப்பா அவர் கண்டிப்பாக வந்துடுறேன்னு தானே சொல்லிட்டு இருக்காரு, அதுவும் வந்துட்டுருக்கேன்னு தானே சொல்கிறாங்க, அவர் ஒன்றும் வரல எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லலையே, வந்துட்டு தான் இருக்காங்க. இவ்வளோ தூரம் வண்டிக்கெல்லாம் ஃபீஸ் கொடுத்துட்டு அவர் வரலன்னு நாமளே தப்பாக புரிஞ்சுக்கிட்டு கிளம்பி போயிட்டோன்னா எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும்ப்பா. இதோ வந்திருக்கிறவங்க எல்லாருடைய மனசும் கஷ்டப்படும் இல்லைப்பா, அவங்களும் சுற்றி பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்றாங்க. ஆமாம் ஆமாம், திரும்பவும் நாங்கள் இங்கே இருக்கிற வரைக்கும் இன்னொரு நாள் கூட தான் வரல, ஆனாலையும் எல்லாருமே ஒரு திசையில் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவீங்களே, யாருக்கும் லீவ் கிடைக்காது, அப்புறம் நாங்களும் ஊருக்கு கிளம்பி போயிடுவோம், இந்த ஒரு மூமெண்ட்டை மிஸ் பண்ணிட்டோன்னா அப்புறம் சுற்றி பார்க்கவே முடியாமல் போயிடுமே, சென்னைக்கு வந்துட்டு நாங்களும் சுற்றி பார்க்காம போனால் எங்களுக்கும் மனசு கஷ்டமாக தான் இருக்கும், அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியும் சொல்லிட்டு இருக்காரு. உங்கள் மாப்பிள்ளை தான் வரேன்னு வந்துட்டுருக்கேன்னு சொல்கிறாரு இல்லை, அவர் ஒன்றும் வராமல் போலையே, நாம் எல்லாருமே சுற்றி பார்த்துட்ருக்கலாம், அதுக்குள்ளே அவர் வந்துடுவார் அப்படின்றாங்க. ஆமாப்பா அப்படின்னு சே இவங்களை ஏன் தான் கூட்டிகிட்டு வந்தோமோ அப்படின்ற மாதிரி தான் நான் மலருக்கு நினைக்குது, ஏன் இப்படி அவங்க அத்தை பேசுகிறாங்க அப்படின்னு. அடுத்த கொஞ்ச நேரத்துலேயே மாமா வந்துட்டு தான்ப்பா இருக்காருன்னு சுரேஷ் சொன்னதுனால சரி வாங்க எல்லாரும் போகலாம் அப்படின்றாங்க. எங்களால் இப்போவே நடக்க முடியல, வண்டியில் உட்காந்துட்டு வந்ததே கால் வலிக்குதுன்றாங்க. பா உங்களுக்கு கால் வலிக்கூட எனக்கு நல்லாவே தெரியும்ப்பா, இங்கே ரூம் புக் பண்ணிட்டேன், நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக நீங்கள் அங்கே ரெஸ்ட் எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா தோ இங்கே பாருங்கள் பார்க்கில் நிறைய இடம் இருக்குது உட்காரத்துக்கு, ஒரு நிழலில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்றாங்க. சரி சரி நாங்கள் இங்கேயே உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறோம், நீங்கள் எல்லாரும் போய் பத்திரமா சுற்றி பார்த்துட்டு வாங்க. மலரு பிள்ளைங்களா பத்ரண்டி எங்கேயாச்சும் வேடிக்கை பார்த்துட்டு பிள்ளையை விட்டுட்டு போகிற அப்படின்றாங்க. இல்லத்த நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே ஜாலியாக வந்து சுற்றி பார்த்துட்டே நடந்து போயிட்டுருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப அந்த பிளேஸ் பிடிச்சிருக்கு. அங்கே பாரு ராட்டினம் போய் உட்காந்து சுற்றலாமா
போகலாமான்றாங்க. ராஜி உனக்கு ஓகேவா அப்படின்றாங்க. ஓகே தான் அப்படின்னு எல்லாருமே ராட்டினத்தில் போகலான்னு போகிறாங்க. பாப்பா அப்படின்றாங்க. பாப்பா ரொம்ப பயந்துருவாளே அப்படின்னு. அப்போது அம்மா கிட்ட கொடுத்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அத்தை அந்த ராட்டினத்தில் எல்லாருமே சுற்றிட்டு வந்துடுறோம், பாப்பா அதில் பயந்துருவா, அது வரைக்கும் மட்டும் பாப்பாவை பார்த்துக்கோங்க அத்தை அப்படின்றாங்க. அங்கே பாரு நான் அதில் விளையாடுறேன் ஊஞ்சல் அப்படின்றாங்க. சரி வா தாத்தா நான் ஒன்று அதில் உட்கார வச்சு ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தாத்தா வந்து பாப்பாவை கூட்டிகிட்டு போய் ஊஞ்சலில் உட்கார வச்சு ஆட்டிகிட்டு இருக்காங்க. பாப்பாவும் ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. சரி சீக்கிரம் போயிட்டு வாங்க நாங்கள் பாப்பாவை பார்த்துக்குறோன்னு அவங்க அத்தை சொன்னதுக்கப்புறமா எப்படியோ பர்மிஷன் கொடுத்தாங்கடா அப்படின்னு தான் மலர் நினச்சிக்கிட்டு அங்கேருந்து வராங்க. வந்ததுக்கப்புறமா டிக்கெட் எடுத்துகிட்டு அந்த ஊஞ்சலில் எல்லாருமே உட்காந்து சுற்றிட்டு இருக்காங்க. அதில் சும்மா உட்கார வச்சு மேலுக்கு ஏற்றவே சுத்த கூட ஸ்டார்ட் பண்ணலை. அப்போவே மதி பயப்படுறாங்க. சுரேஷ் அதை பார்த்துட்டு தான் உனக்கு என்ன பயமானு கேட்குறாங்க. சேச்சா எனக்கு பயம் இல்லைன்னு கெட்ட விடாமல் சொல்கிற மாதிரி அதை சுத்த ஆரம்பித்த உடனே பயந்துட்டு சுரேஷோட கை கெட்டியாக பிடிச்சிக்கிறாங்க. இவளுக்கு போய் எதை கண்டு பயம் அப்படின்னு நாம் நினச்சா பாரு இவ எப்படி பயப்படுறாளே அப்படின்றாங்க. சுரேஷுமே எதுவுமே பேசாமல் விட்டுட்டாங்க. மதி சுரேஷோட கையை அவ்வளோ இறுக்கமாக பிடிச்சிக்கிறாங்க. ஜாலியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்து வந்து சுற்றிட்டு இருக்காங்க. நம்ம செந்திலும் பயப்படுறாரு. ஏன் பாக்கியராஜுக்கு கூட கதி கலங்குது. மலர் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. ராஜி அவங்கெல்லாம் வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. கோமதியும் ராஜியும் தான் உட்காந்துட்ருக்காங்க. கோமதிக்கு கூட ஒரு மாதிரி ஆகுது. எப்பா சாமிகளா போதும் நிறுத்துக்கடா, இன்னும் கொஞ்ச நேரம் சுற்றினீங்களா சலை சுற்றி கீழே விழுந்துருவேன் அப்படின்னு தான் கோமதி கத்துறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே சுற்றி முடிச்சுட்டு போதும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது நிறுத்த சொல்லுங்கள் அப்படின்னு மதியம் சொல்கிறாங்க. எப்படி டக்குன்னு நமக்காக நிறுத்திடுவாங்களா, நம்மள மாதிரி எவ்வளோ பேர் இதில் இருக்காங்கல்ல அப்படின்னு மதி சொல்கிறேன். அது சுரேஷ் வந்து சொல்லவும் மதிக்கு போக போக இன்னும் பயம் அதிகமாகிடுது. மதி முதல்ல கையை தான் பிடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பயந்துட்டு தோல் மேலே சாஞ்சிக்கிட்டு அப்படியே சுரேஷவே கெட்டியாக பிடிச்சிக்கிறாங்க. அப்படி தான் வந்து போயிட்டுருக்கு. சுரேஷ் வந்து இது நல்லா இருக்கவே பார்க்கவே ஒரு செல்ஃபி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஸோ ஃபோன் எடுத்து ஃபோட்டோலாம் வந்து மதிக்கே தெரியாமல் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க. பாரு எவ்வளோ பயப்படுறான்னு. என்கிட்ட ஒரு நாள் வாயாடுவாள்ல அப்போ இந்த ஃபோட்டோவை காட்டி மிரட்டி நம்ம வழிக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சுரேஷ் அந்த ஃபோட்டோவை எடுத்து வச்சுக்கிறாரு. மலர் ரொம்பவே என்ஜாய் பண்ணுறாங்க. அப்புறம் சுற்றி முடிச்சதுக்கப்புறமா நிறுத்திடுறாங்க. மதி மொல்ல கண்ணை திறந்து பார்க்குறாங்க. சுரேஷ் இருந்துக்கிட்டு மேடம் அது ஆல்ரெடி நின்றுடுச்சு இறங்குறீங்களா அப்படின்னு உடனே அப்போ தான் தோல் மேலேருந்து கையை எடுத்துகிட்டு கை மேலே இருந்தோம் கையை எடுத்துகிட்டு சாரி அப்படின்றாங்க. பயம் இல்லைன்னு சொன்னேன் அப்படின்றாங்க. அது ஒரு மாதிரி பயமாயிடுச்சு, நான் இதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி பயந்ததே இல்லை என்னன்னு தெரியல அப்படின்றாங்க. நல்லாவே சமாளிக்கிற இறங்கு அப்படின்னு உடனே எல்லாருமே இறங்கி வராங்க. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுல்ல, அப்படியே வைத்து கலைக்கிடுச்சு சுற்றிடுச்சு தலை சுற்றில் வந்துட்டு மாதிரி ஆயிடுச்சுன்னு எல்லாருமே ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு இறங்கி வராங்க. அடுத்து அங்கே பக்கமாக பீச் இருக்குது, அந்த பக்கம் போய் கால் நினைக்கலான்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக வராங்க. வந்து எல்லாருமே கால் நினச்சிட்டு ஃபோட்டோஸில் வந்து ஜோடியோடு எடுத்துக்கிறாரு. என்ன சுரேஷ் இன்னுமே மாப்பிள்ளையும் ரேவதியும் காணோம் அப்படின்றாங்க. தெரியல என்ன அப்படின்றாங்க. சரி நம்ம ஃபோட்டோ எடுப்போம் அது அப்புறம் கால் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு மாற்றி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. கோமதி ராஜி அதுக்கப்புறம் மீனா செந்தில் எல்லாருமே மலர் பாப்பாவோட அடுத்து பாப்பாவை தூக்கிட்டு போயிட்டாங்க. தூக்கிட்டு பாக்கியராஜ் எல்லாருமே ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறமா ஏப்பா நீயும் மதியம் போய் நில்லுங்க அப்படின்னு கோமதி கூட்டிகிட்டு போய் நில்லுங்க சேர்ந்து ஜோடியா அப்படின்னு கொடைக்கானலில் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்த மாதிரி இப்போவும் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. மதியம் அதுக்கு ஒத்துழைக்கிறாங்க. ஃபோட்டோ எடுத்து முடிச்சதுக்கப்புறமா அடுத்து ஜாலியாக அந்த பக்கமாக சுற்றி பார்க்க இன்னொரு பிளேஸ்க்கு வராங்க. அப்படி வந்ததுக்கப்புறமா ஃபோன் பண்ணி பார்க்கல மாமா எங்கே வரீங்க மாமா அப்படின்னு. டே சுரேஷ் நான் தீம் பார்க் வெளியே தான்டா ரேவதையும் பாப்பாவையும் விட்டுட்டு போகிறேன், நீ வந்து கூப்பிட்டுட்டு போயிடடா எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்குது நான் கிளம்புறேன்றாங்க. மாமா என்ன மாமா நீங்கள் வருவீங்கன்னு அவ்வளோ தூரம் ஆர்வமாக இருக்கும், நீங்கள் இப்படி விட்டுட்டு போகிறேன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு. என்ன பண்ணுறது சுரேஷ் வரணும்னு எனக்கு தான் ஆசை, ஆனால் விட மாட்டேன்றாங்களே, கொடைக்கானலுக்கு அவங்க என்னை விட்டதே பெரிய விஷயம் போல் இருக்குது, வந்தே ஆகணும்னு டார்ச்சர் பண்ணுறாங்க. நீ முதல்ல வந்து ரேவதியும் பாப்பாவையும் கூட்டிகிட்டு போ, அவங்க இறங்கியே ஆல்ரெடி உள்ளே நடந்து வந்துட்டு இருக்காங்க, நீ வந்து கூட்டிகிட்டு போயிடுன்றாங்க. சரி மாமா ஓகே வைங்கன்னு சொல்லிட்டு ரேவதியும் பாப்பாவும் வந்துட்டு இருக்கான். மாமாவுக்கு ஏதோ வேலை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரா, நீங்கள் எல்லாரும் இங்கே இருங்க நான் போய் அவங்கள கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு சுரேஷ் கிளம்பி போகிறாரு. இவங்க எல்லாரும் ஒன்றா இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் அங்கே இருக்காங்க. சுரேஷ் இருந்துக்கிட்டு எங்கடா மாப்பிள்ளை வந்துட்டாராம்மா அப்படின்றாங்க. இல்லைப்பா அக்கா மட்டும்தான் வந்துட்டுருக்கலாம், நான் போய் முதல்ல கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு சுரேஷ் கிளம்பி முதல்ல போயிடுறாரு. என்னடி இது மாப்பிள்ளை வரலையா, ரேவதி மட்டும்தான் வராளா அப்படின்னு 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. சுரேஷ் கூப்பிட்டுட்டு வரத்துக்கு போகும்போது அவங்க 2 குழந்தைங்களையும் கையில் பிடிச்சிக்கிட்டு பேக்லாம்
எல்லாம் மாட்டிட்டு வந்துட்டுருக்காங்க. அக்கா அப்படின்னு உடனே சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கா பேக் கொடுக்கா மூவா அப்படின்னு ஒரு பாப்பாவை தூக்கிக்கிட்டு பேக்கையும் வாங்கிக்கிறாங்க. தம்பியை மட்டும் பிடிச்சிக்கிட்டே ரேவதி வராங்க. என்னக்கா மாமாவுக்கு எப்பயுமே இப்படி தானா அப்படின்னு. டே உனக்கும் உங்கள் மாமாவை பற்றியும் தெரியாதாடா, உன் வேலையை பற்றியும் அவருடைய வேலையை பற்றியும் தான் தெரியுமே, உங்கள் 2 பேருக்கும் எப்போ என்ன ஆகும்னே தெரியாது. என்னடா பண்ணட்டும், இங்கே வர பிளான் தான் வந்தார், வந்து எங்களை இறக்கி விடலை, அவர் வந்தே ஆகணும்னு ஒரு பிடிவாதமாக ஒரு விஷயம், அவர் அந்த விஷயத்துக்கு போயே ஆகணும்னு வேறு வழியே இல்லாமல் கிளம்பிட்டாருடா. நான் என்ன பண்ணட்டும், அவ்வளோ தூரம் நானும் கூப்பிட்டு பார்த்தேன், வாங்க ஃபேமிலியாக எல்லோரும் என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு, அதான் கொடைக்கானலுக்கு போயிட்டு வந்தோம்ல, வேறு வழி இல்லை, நான் போய் தான் ஆகணும்னு அவர் கிளம்பியே போயிட்டாருடா சுரேஷ். நான் என்ன பண்ணுறது, ஏன் உங்கள் மாமாவை கேட்க வேண்டியது தானேன்றாங்க. கேட்டாங்க்கா, அதே பதில் தான் சொன்னார். அப்பாவும் அம்மாவும் என்ன சொல்ல போகிறாங்களோ தெரியல, முதல்ல நீங்கள் வரத்துக்கு லேட் ஆன உடனே நம்ம எல்லோரும் கிளம்பி போகலாம், மாப்பிள்ளை வரும்போது இன்னொரு நாளைக்கு வரலான்னு சொன்னார். இப்போ என்ன சொல்ல போகிறாங்களோ, மாமா வரலன்னு தெரிஞ்சா அப்படின்றாங்க. நான் பார்த்துக்கிறவா சுரேஷ் அப்படின்னு 2 பேரும் வராங்க. ரேவதி அப்படின்னு குழந்தைங்கள தூக்கிட்டு குட்டி வான்னு 2 பேரும் தூக்கிக்கிட்டதுக்கு அப்புறமா என்னாச்சு, ஏன் மாப்பிள்ளை வரலன்றாங்க. இப்போ தான் என்னை ட்ராப் பண்ணிட்டு போகிறாரு, இங்கே வந்ததுக்கு அப்புறமா தான் அவருக்கு முக்கியமான வேலை வந்துடுச்சு, போயே ஆகணும்னு போயிட்டாரம்மா, என்னையும் குழந்தைங்களையும் விட்டுட்டு அப்படின்றாங்க. உடனே அவருடைய மாமா கால் பண்ணுறாரு. சுரேஷே கூட்டிகிட்டு போயிட்டியாடா அப்படின்றாங்க. ஆமாம் மாமா கூட்டிகிட்டு வந்துட்டேன், அக்காவையும் பசங்களையும் அம்மா கிட்ட தான் இருக்காங்க அப்படின்றாங்க. சரிடா சுரேஷே, எனக்கு சீக்கிரமாக என்னால் வர முடியுமா இல்லை லேட் ஆகுமான்னு என்னன்னு கூட தெரியலடா, நான் ஒரு வேளை நான் வரலைன்னா நான் உனக்கு கால் பண்ணுறேன், நீயும் ரேவதியும் பசங்களையும் அப்படியே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன்னா அப்படின்றாங்க. சரிம்மாம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. என்னாச்சுடா மாப்பிள்ளை திரும்பவும் வரேன்றாரா அப்படின்றாங்க. இல்லைப்பா அவருக்கு வேலை எப்படி இருக்குமோ தெரியாது, வரத்துக்கு லேட் கூட ஆகும், நீங்கள் போகும்போது அக்காவையும் பாப்பாவையும் தம்பியையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக சொல்லி மாமா சொல்கிறாரு அப்படின்றாங்க. அப்போ மாப்பிள்ளை வர முடியாதுன்றப்போ நாம் மட்டும் இங்கே என்ஜாய் பண்ணால் நல்லாவா இருக்குது, மாப்பிள்ளையை விட்டுட்டுன்றாங்க. அவருக்கு ஏதோ முக்கியமான வேலைன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு, அவர் இல்லைன்றதுக்காக வந்திருக்கிறவங்களையும் இப்போ நாம் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கோம், எல்லாரும் எவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க, விளையாடாமே போயிட்டோம்னா அவருக்காக கஷ்டப்பட மாட்டாங்களா, இல்லாதவரை நினச்சி ஃபீல் பண்ணதை விட இருக்கிறவங்கள நினச்சி சந்தோஷப்படுங்கப்பா, எல்லாரும் ஜாலியாக இருக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லாரும் இன்னும் கொஞ்ச நாளில் ஊருக்கு போயிடுவாங்க, அப்புறம் அவங்களும் சுற்றி பார்க்க முடியாதுல்ல, வாங்கப்பா அப்படின்றாங்க. நான் எங்கே வர்றது ரேவதி, நடக்க முடியாமல் கால் வழியில் தான் இங்கேயே உட்காந்துட்ருக்கேன், எல்லாரும் அங்கே இருக்காங்க பார், பாக்கியராஜ் சுரேஷ் எல்லாம் மலரெல்லாம் இருக்காங்க பார், போய் பிள்ளைங்களை விளையாட வச்சுட்டு ஜாலியாக இருந்துட்டு வாங்க அப்படின்றாங்க. சுரேஷ் அக்கா வந்து ரங்கநாடத்துலலாம் உட்கார வேடா அப்படின்றாங்க. சரிம்மா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வாக்கா வாங்க குட்டி அப்படின்னு பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. படி நல்ல வேலைக்கா, அம்மா கிட்ட அம்மாவை பேசி சமாதானப்படுத்தினீங்க, இல்லைன்னா மாமா இல்லைன்னு அம்மா இங்கே இருக்கவே விட்டுருக்காது யாரையுமே அப்படின்றாங்க. அதை நான் பார்த்துக்கணும்ல சுரேஷ் நடு அப்படின்றாங்க. அடுத்து இன்னும் யாருமே அமைதியாக இல்லை, ஃபோட்டோ மேலே ஃபோட்டோவாக வளைச்சி எடுத்துகிட்டே தான் இருக்காங்க. ராஜுக்கு வந்து செந்தில் மாமா கூட மீனாக்கா விட்டுட்டு இருக்க முடியாமல் வந்துட்டாங்க. ஆனால் கதிர்க்கு என் மேலே கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை, அவன் காலையிலேருந்து கூட ஒரு ஃபோன் கூட பண்ணலையே அப்படின்னு ரொம்பவே அப்செட்டாக இருக்காங்க. இன்னொரு சைடு அங்கே கதிர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு செக் கூட்டிகிட்டு முத்துவேலை திரிஞ்சிட்டு இருக்காரு பயங்கரமான டென்ஷனில். டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ணுறதுல எந்த ஒரு பிரயோஜனமே இல்லை, ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுறாங்க கதிர் இருந்துக்கிட்டு. இருந்தாலும் அவர் பயந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அமைதியாகவே இருக்காங்க. சரிங்க டாக்டர், அவர் காப்பாற்றுறதுக்கு என்ன வழியோ அதை நம்ம செய்ய வேண்டியது தானே, இதுக்கு மேலே லேட் பண்ண முடியாது அப்படின்னா ஆப்ரேஷன் பண்ணிவிடுங்க அப்படின்றாங்க. நான் இருக்கேன் கூட அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு, ஸோ நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க உட்காந்து, ஸோ சிஸ்டர் வந்து என்ன ப்ரொசீஜர் அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க, நான் ஆப்ரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணுறேன், ஸோ தனியால் இதை செய்ய முடியாது, ஸோ சில டாக்டர்ஸ் எல்லாம் வந்து வர வைக்கணும், அவங்க எல்லாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணி ஈவினிங் தான் எப்படியும் ஆப்ரேஷன் பண்ணுவோம், நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஓகே டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவேல் அதுக்கப்புறம் கதிர் வந்து உட்காடுறாங்க. முத்துவேல் ரொம்ப மனசொடைஞ்சு போயிருக்காரு. கதிர் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் எதை பார்த்தீங்கன்னா கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக எல்லாமே சரியாக போயிடும், ஆப்ரேஷன் பண்ண சொல்லியாச்சு இல்லை, நீங்கள் தைரியமாக இருங்க, இதுக்கெல்லாம் போய் வருத்தப்படாதீங்க, ஜஸ்ட் ஒரு ஆப்ரேஷன் தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முத்துவேலுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்ரேஷன் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே எனக்கு இப்படி ஒரு ஆப்ரேஷன் நடந்திருக்குன்னு தெரிஞ்சால் இந்த விஷயத்த வீட்டில் ஏன் சொல்லலைன்னு எல்லாருமே கோவப்படுவாங்க, டென்ஷன் ஆவாங்க, என்ன நடக்கும்னு சொல்லக்கூட முடியாது. சப்போஸ் அப்படி எதையாச்சும் பிரச்சனையாச்சு அப்படின்னா எல்லாத்தையும் நீ தான் பார்த்துக்கணும், அந்த பிரச்சனையை நீ தான் சரி பண்ணணும் அப்படின்றாங்க முத்துவேல் இருந்துக்கிட்டு. ஆனால் நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க, அது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மாலாம் உடஞ்சி போயிடுவாங்க, நீ தான் சமாதானப்படுத்தணும் அப்படின்றாங்க. அது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க
பண்ணாதீங்க, இப்போதைக்கு ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு உடம்பை நல்லபடியாக குணப்படுத்திட்டு வீட்டுக்கு போகிற வழியை மட்டும் பார்ப்போம். ஒரு வாரம் இல்லை, இன்னும் 10 நாள் இருந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னாலையும் நான் ரெடியாக தான் இருக்கேன் அப்படின்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலுமே உட்காந்துட்ருக்காங்க. கதிர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இங்கே வெயிட் பண்ணுங்கள், நான் வரேன்னு சொல்லிட்டு என்னதுன்னு தெரியல எதுக்குமே மனசை விடாத கதிர், அவ்வளோ முயற்சியோடைய அவ்வளோ இதோடு இருந்த கதிர் இன்னமும் தெரியல மனசுக்கு அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. ஆப்ரேஷன் அப்படின்ன உடனே அவரே துடிக்க ஆரம்பிக்கிறாரு. தனியாக இருக்காரோ ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா அது எவ்வளோ ஒரு விஷயம். ஸோ கடவுளெல்லாம் போய் கும்பிட்டுட்டு வர்றாரு. அவருக்கு எதுவுமே ஆகிடக்கூடாது கடவுளே, நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சு அவர் ரிட்டன் திரும்பி ஊருக்கு நல்லபடியாக நாங்கள் திரும்பி போகணும், எல்லாமே நீ தான் பார்த்துக்கணுன்னு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்து திருநீர்லாம் வைக்கிறாங்க. இதை பார்க்கும்போதே முத்துவேலுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாகவும் ஒரு நம்பிக்கையும் கொடுக்குது, மன தைரியத்தையும் கொடுக்குது ஆப்ரேஷனுக்காக ரெடி ஆகிறதுக்காக. இன்னொரு சைடு அதுக்கப்புறம் கோமதி இருந்துக்கிட்டு என்னாச்சு ராஜி அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லாத அப்படின்னு உடனே கதிர் உனக்கு கால் பண்ணலையா அப்படின்றாங்க. ஆமாத்த அப்படின்னு நம்ம நேற்று பேசும்போதே அவன் ரொம்ப வேலையாக இருந்தான், என்னவோ தெரியல அவன் பண்ணுவான், நீ விட நம்ம ஜாலியாக இருக்க தானே வந்திருக்கோம், அதை என்ஜாய் பண்ண, ஏன் இங்கேயும் அவனை பற்றியே நினச்சிட்ருக்க விடு அப்படின்னு கோமதியே சொல்லி சமாதானப்படுத்திடுறாங்க ராஜியை. அதுக்கப்புறம் ரேவதி வந்துடுறாங்க. ரேவதி வந்த உடனே வா ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷமாக கூப்பிட்டு குழந்தைங்கக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க. ஏம்மா அவன் புருஷன் வரலையா அப்படின்றாங்க. ஏன் அண்ணன் வரல அப்படின்னு மலர் கூட கேட்குறாங்க. அவருக்கு முக்கியமான ஒரு வேலை வந்துடுச்சு அப்படின்றாங்க. அவர் இல்லாததும் ஒரு விதத்தில் சந்தோஷம் தான், நம்ம ஜாலியாக விளையாடலாம் விடுங்களே அப்படின்னு. புருஷன் வரலையேன்னு கஷ்டப்படுற இவ ஒரு பக்கம், ஹஸ்பண்ட் வரலையேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுற நீ ஒரு பக்கம் அப்படின்னு தான் ஒரு கோமதி கலாச்சிட்ருக்காங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது இல்லைம்மா வாங்க அப்படின்றாங்க. அக்கா நீ பேசுனது மாமாவுக்கு கேட்டுச்சுன்னு வச்சுக்கோ அப்படின்றாங்க. இங்கே யாரும் சொல்ல மாட்டாங்க, இங்கே எல்லாருமே என் வீட்டுக்காரரை பிடிக்காதவங்க தான், ஆனால் நீ மட்டும்தான் உன் மாமா பக்கம், நீ சொல்லாமல் இருந்தால் சரி அப்படின்றாங்க. என்னமோக்கா நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்றாங்க. நீயும் நிறைய விஷயங்களை மாற்றிக்கணும் சுரேஷ், அவர் கூட சேர்ந்து நீயும் நிறைய பழக்கத்தை கற்றுக்கக்கூடாது அப்படின்னு ரேவதி சொல்கிறாங்க. சரி வந்த இடத்துல எதுக்கு அட்வைஸ், போய் வேலையை பார்க்கலாமா அப்படின்றாங்க. வாங்க ஜாலியாக இருக்க தானே வந்திருக்கோம், போய் விளையாடலான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. விளையாடிட்டு ஸோ டயர்டாக இருக்குன்னு கொஞ்சம் நேரம் எல்லாரும் போய் உட்காடுறாங்க. உடனே அவருடைய மாப்பிள்ளை புராணத்தை ஆரம்பிச்சிடுறாரு அவருடைய அப்பா. என்னவோ தெரியல மாப்பிள்ளை இல்லாதது ஒரு மாதிரி மனசுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. அவர் தான் வேலையாக போயிருக்காருல்ல வேறு என்னப்பா அப்படின்னு உட்காந்து பேசிகிட்டே இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோட என்ன நடக்க போகுது அப்படின்னு தலாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.